பொறியியல் கல்லூரிகளில் பூர்த்தியாகாத இடங்களின் எண்ணிக்கை ஆண்டாண்டுக்கு அதிகரிப்பதற்கு கூறப்படும் காரணங்களில் பல கல்லூரிகள் தரமில்லாமல் இருக்கின்றன என்பதும் ஒன்று. அது சரிதானோ என எண்ண வைக்கும் விதமாக உள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளின் கடந்த ஆண்டு தேர்ச்சி விகிதங்கள். 2016ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட இரு பருவ தேர்வுகளிலும் பெரும்பாலான கல்லூரிகள் குறைந்த தேர்ச்சி விகிதமே பெற்றுள்ளன. குறிப்பாக ஏப்ரல் மே தேர்வில் மொத்தம் உள்ள 516 கல்லூரிகளில் 54 கல்லூரிகளின் தேர்ச்சி விகிதம் 30% குறைவாக இருக்கிறது. 10% குறைவான தேர்ச்சி விகிதங்களோடு 4 கல்லூரிகள் உள்ளன. அதே சமயம் 90% தேர்ச்சி விகிதத்தை தாண்டிய கல்லூரிகளின் எண்ணிக்கை 6 மட்டுமே. அதேபோல் நவம்பர் டிசம்பர் தேர்வில் 82 கல்லூரிகள் 30% குறைவான தேர்ச்சி விகிதத்தை பெற்றுள்ளன. 13 கல்லூரிகள் 10% குறைவான தேர்ச்சி விகிதம் பெற்றுள்ளன. 3 கல்லூரிகளில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை. 90% மேல் தேர்ச்சி விகிதம் பெற்ற கல்லூரிகள் 4 மட்டுமே. பொறியியல் கல்லூரி படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அவர்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதற்கு மேலே கல்லூரிகளின் தரத்தையும் நாம் நிர்ணயிக்க வேண்டும். கல்லூரிகள் தரமும் மிகவும் கொஞ்சம் குறைந்து போகிறதால அதனால் அவர்களால் அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிறத நான் நினைக்கிறேன். எப்படி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் இன்ட்ராக்ஷன் அப்படி இருக்கோ அதே போல் ஒரு இண்டிவிஜுவலும் அந்த இன்ஸ்டிடியூஷனும் நல்லா கோஆர்டினேஷன் பண்ணணும். ஒரு பருவத் தேர்வில் தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க தொழில் நிறுவனங்கள் தயங்குகின்றன. இந்நிலையில் மாணவர்களின் இந்த நிலைக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை அண்ணா பல்கலைக்கழகம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய தேவை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் அபிநயா.